Hi, good evening friends. இப்போ நம்ம எக்ஸல்ல count ifs ஃபார்முலாவும் sum ifs ஃபார்முலாவும் நம்ம வந்து பார்க்க போறோம். அதுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நான் ஒரு சேல்ஸ் டேட்டா ஒன்று ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஒரு கம்பெனியோட ஒரு எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் கம்பெனியோடைய ஒரு சேல்ஸ் டேட்டா இருக்கு. இந்த டேட்டா வந்து எது சம்பந்தமா இருக்கு அப்படின்னா எந்தெந்த ஸ்டேட்ல எவ்வளோ ஐட்டம் நம்ம கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற சம்பந்தமான ஒரு டேட்டாஸ் தான் இப்போ நான் வந்து இதுல ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இந்த டேட்டாஸ் உடைய டைட்டில்ஸ்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த டைட்டில்ஸ்ல வந்து என்ன டேட்டாஸ் வந்து நான் ஃபீட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கறதையும் பார்த்துக்கோங்க. இதுல இந்த இடத்துல நான் கவுண்ட் இஃப்ஸ் வந்து நான் யூஸ் பண்ண போறேன். அதுல என்ன கவுண்ட் இஃப் யூஸ் பண்ணி நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா இதுல பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் இன் தமிழ்நாடு, தமிழ்நாட்டில இருந்து நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் எத்தனை வந்திருக்கு அப்படிங்கறத நம்ம கவுண்ட் பண்ணி சொல்லணும். அப்ப நம்ம இங்க தமிழ்நாடு 1 2 3 4 இப்படி கூட நம்ம கவுண்ட் பண்ணா நமக்கு அதிகமா டைம்ஸ் எல்லாம் வந்து நமக்கு செலவாகும். சோ ஏதோ ஒரே ஒரு ஸ்டேட் அப்படின்னா ஈஸியா நம்ம பார்த்து கவுண்ட் பண்ணி கூட போட்டுடலாம். பட் எக்ஸல் அப்படிங்கிறப்ப நம்ம வந்து ஃபார்முலா அப்ளை பண்ணி யூஸ் பண்ணி பார்க்கணும் இல்லையா? சோ அப்ப வந்து என்ன பண்றோம் அப்படின்னா எனக்கு இப்ப தமிழ்நாடு அப்படிங்கறதுல நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் எத்தனை அப்படிங்கிறது, அதாவது எத்தனை ஆர்டர்ஸ் ஒன்லி அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். அப்ப 4 ஆர்டர் தான் நம்ம தமிழ்நாட்டில இருந்து நம்ம எடுத்திருக்கோம் இல்லையா? சோ அப்ப எனக்கு 4 ஆர்டர் அப்படிங்கிறது எனக்கு வரணும். இப்ப அதுக்கு தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நான் ஃபார்முலா அப்ளை பண்ண போறேன். இங்கே கிளிக் பண்ணிக்கிறேன். எனக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல நான் இப்ப கிளிக் பண்ணிட்டு ஈக்குவல் டு கவுண்ட் இஃப்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு இப்ப ஓபன் பிராக்கெட் கொடுக்கறேன். கொடுத்துட்டு அந்த ரேஞ்சை செலக்ட் பண்றேன். எந்த இடத்துல எனக்கு அந்த நான் ஸ்டேட்டை செலக்ட் பண்ணணும், எனக்கு இதுல இருந்து தான் எனக்கு எடுக்கணும், எனக்கு கவுண்ட் பண்ணி வேணும். அப்ப எனக்கு இந்த பர்டிகுலர் ரோஸ், இந்த ரோஸை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு கமா எனக்கு என்ன ஸ்டேட்டை எனக்கு தேடணும், தமிழ்நாடுங்கிற ஸ்டேட்டை தேடணும். அப்ப இந்த தமிழ்நாடுங்கிறது இருக்கு இல்லையா, இது நான் இங்க பாத்தீங்கன்னா கரெக்டான ஸ்பெல்லிங்ல கொட்டேஷன் மார்க்ல கொடுக்கணும். அங்க என்ன ஸ்பெல்லிங் இருக்கோ அந்த ஸ்பெல்லிங்ல நீங்க கொட்டேஷன் மார்க்குள்ள கொடுங்க. எப்பவுமே ஒரு டெக்ஸ்ட நம்ம கொடுக்கும்போது கொட்டேஷன் மார்க்ல கொடுத்தோம் அப்படின்னா அந்த கொட்டேஷன் மார்க்ல என்ன இருக்கோ அதை தான் போய் அது பர்டிகுலரா சர்ச் பண்ணும். அப்ப நான் கொடுத்துட்டு என்ன கொடுக்குறேன், கவுண்ட் டிப்ஸ் கொடுத்துட்டேன். அந்த ரேஞ்சை செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த ரேஞ்ச் தான் எனக்கு இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு எனக்கு தமிழ்நாட்டுல எத்தனை ஆர்டர் வந்திருக்கு அப்படிங்கறத எனக்கு ஜஸ்ட் கவுண்ட் பண்ணி சொல்லும். இப்ப என்டர் தட்டுறேன் பாருங்க. 4 counts, 1 then 2 then 3 then 4. ஓகேவா? இப்போ எனக்கு 4 கவுண்ட் பண்ணி வந்துருச்சு. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்து கவுண்ட் டிப்ஸ் தான் யூஸ் பண்ண போறேன். நம்பர் ஆஃப் மைக்ரோவேவ் ஆர்டர், எனக்கு எத்தனை மைக்ரோவேவ், ஜஸ்ட் எத்தனைங்கிறது மட்டும்தான். அதாவது நான் வந்து கால்குலேட் பண்ணல, சம் பண்ணல, கவுண்ட் தான் பண்றோம். அப்ப நம்பர் ஆஃப் மைக்ரோவேவ் ஆர்டர் அப்படிங்கிறது எனக்கு எத்தனை வந்திருக்கு அப்படிங்கறத பாக்கிறதுக்கு ஈக்குவல் டு கவுண்ட் இஃப்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு ஓபன் பிராக்கெட். அப்ப ஆர்டர்ஸ் என்னங்கிறது இங்க ஐட்டம்ஸ் இங்க தானே இருக்கு. அப்ப இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு கமா கொட்டேஷன் மார்க்குள்ள மைக்ரோவேவ் கொடுத்துட்டு கொட்டேஷன் மார்க்கை முடிச்சுட்டு இப்ப க்ளோஸ் பிராக்கெட் கொடுத்துட்டு என்டர் தட்டுறேன். அப்ப 5 செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 1 2 3 4 5. ஓகேவா? அடுத்து வந்து நம்பர் ஆஃப் ஜர்னி வித் ட்ரக் 3. இந்த ட்ரக் 3ல டிரான்ஸ்போர்ட்ல என்ன இப்ப 3ல உள்ளது மட்டும் நம்ம தனியா செலக்ட் பண்ணி எடுக்க போறோம். அப்ப ஈக்குவல் டு கவுண்ட் இஃப்ஸ் ஓபன் பிராக்கெட் அந்த டிரான்ஸ்போர்ட்டை மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணிட்டு கமா என்ன வேணுமோ நமக்கு ட்ரக் ஸ்பெல்லிங்கை வந்து நம்ம கரெக்டா கொடுத்துக்கணும். ஸ்பேஸ் விட்டு 3 கொடுத்து என்டர். 8 வந்துருச்சு. ஓகே. அடுத்தது நம்பர் ஆஃப் இப்ப ஜர்னி சிவாங்கிற டிரைவர்ஸ் நேம் இருக்கு இல்லையா, இந்த சிவாங்கிற பேர்ல உள்ள சிவான் எத்தனை தடவை ஜர்னி ஆயிருக்கு அப்படிங்கறத எடுக்க போறேன். ஈக்குவல் டு கவுண்ட் இஃப்ஸ் ஓபன் பிராக்கெட்
இந்த டிரைவர்ஸ் நேம்ல இருந்து சிவாவோடத மட்டும் பர்டிகுலரா கவுண்ட் பண்றோம். கமா சிவா. வந்துருச்சா? அடுத்தது இதுல பாத்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் இன் கேரளால அப்ப இதுதான் செலக்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? சோ இந்த மாதிரி நம்ம கவுண்டிவ் ஃபார்முலா நம்ம கொடுக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா என்னென்னலாம் நமக்கு இருக்கோ அதை கவுண்ட் பண்ணி தனித்தனியா நமக்கு வந்து கொடுத்துரும். இது கவுண்டிவ் ஃபார்முலால நம்ம வந்து யூஸ் பண்றது. ஓகேவா? இப்ப அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நான் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சம் இஃப் பார்க்க போறோம். இந்த சம் இஃப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எனக்கு இப்ப கவுண்ட்ங்கிறது ஜஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னா 1 2 3 4 5 கவுண்ட் பண்ணி நமக்கு வந்து சொல்லும். இப்ப அதே சம் இஃப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நமக்கு அத வேல்யூ ஆட் பண்ணி சொல்லிடும் நமக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப எனக்கு இதுல டிவிங்கிறது நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் வந்து எத்தனை கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத என்ன பண்ணும் அப்படின்னா இப்ப டிவில எந்தெந்த இடத்துல எல்லாம் டிவின்னு இருக்கோ அதுல உள்ளதெல்லாம் என்ன பண்ணிடும் நமக்கு அப்படின்னா ஆட் பண்ணிக்கிட்டே வரும். அப்படியே சம் பண்ணிக்கிட்டே வரும். சம் பண்ணி நமக்கு வந்து சொல்லும். அதுதான் சம் இஃப் அப்படிங்கிறது. இப்ப எனக்கு சம் ஆஃப் ரெஃப்ரிஜரேட்டர் எத்தனை ரெஃப்ரிஜரேட்டர் அப்படிங்கறத நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா சம் பண்ணி நமக்கு சொல்லணும். அது கவுண்ட் பண்ணி சொல்லணும். கவுண்ட் மீன்ஸ் ஆட் பண்ணி எனக்கு வந்து சொல்லணும். அப்ப நம்ம ரெண்டு ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா சூஸ் பண்ண போறோம். என்னென்ன சூஸ் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஐட்டத்தையும் நம்ம சூஸ் பண்ணிக்கணும், கவுண்ட் பண்றதையும் நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கணும் ஃபர்ஸ்ட். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்பர் ஆஃப் ஐட்டத்தை சூஸ் பண்ணிக்கிறோம். அடுத்தது எதிலேந்து எடுக்கணும் அப்படிங்கறத சூஸ் பண்ணிக்கிறோம் நம்ம. ஓகே, ஈக்குவல் டு சம் இஃப் ஓபன் பிராக்கெட் போட்டு ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம் நம்பர் ஆஃப் ஐட்டம் கமா அடுத்தது நம்பர் ஆஃப் ஐட்டம் அடுத்தது இங்க ஐட்டத்துடைய நேம் கொடுத்துட்டு கமா. இப்போ உங்களுக்கு எதை எனக்கு சம் ஆட் பண்ணி வேணும்? ரெஃப்ரிஜரேட்டர். கொட்டேஷன் மார்க்ல கொடுத்துட்டு என்டர் தட்டேன். அப்ப எனக்கு இந்த ரெஃப்ரிஜரேட்டர் அப்படிங்கறதெல்லாம் எங்கெங்க இருக்கோ அதெல்லாம் பாத்தீங்கன்னா கவுண்ட் பண்ணி எனக்கு சொல்லுங்க. பாருங்க இந்த ஒரு 25 இருக்கா, இந்த 1 1 2 3 இது எல்லாத்தையுமே நீங்க கவுண்ட் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா அந்த டோட்டல் நமக்கு வந்துரும். ஓகேவா? அடுத்தது நம்பர் ஆஃப் சம் ஆஃப் வாஷிங் மிஷின் ஜஸ்ட் ஈக்குவல் டு சம் இஃப்ஸ். இதுல ஒரு சின்ன ஸ்பெல்லிங் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து கவுண்டிங்ல வந்து மிஸ் ஆகும். என்ன அப்படின்னா அந்த ஸ்பெல்லிங் வந்து சேஞ்ச் ஆயிருக்கும் அந்த இதுக்கு. அதனால நம்ம அந்த ஸ்பெல்லிங் போடுறப்ப அதே இடத்துல ஒரே ஸ்பெல்லிங் எல்லா இடத்துலயும் இருந்தா மட்டும்தான் நமக்கு வந்து அது அக்யூரேட்டான வேல்யூவை நமக்கு அது கொடுக்கும். ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன் ஜஸ்ட் சம் இஃப்ஸ் போட்டுட்டேன். இப்போ இது நம்பர் ஆஃப் ஐட்டம் செலக்ட் பண்ணிக்கிறேன் கமா அடுத்தது ஐட்டம் கொடுத்துட்டு கமா இதுல எனக்கு வாஷிங் மிஷின் கொட்டேஷன் மார்க்குள்ள வாஷிங் மிஷின் வந்துச்சுல கவுண்ட் பண்ணி வந்துருச்சா? சம் பண்ணி வந்துகிட்டே இருக்கும். அப்படி ஒவ்வொன்றையும் நம்ம வந்து சம் பண்ணி போடலாம். இதான் கவுண்டிவ்ஸ் ஃபார்முலா, இது சம் இஃப் ஃபார்முலா. இப்போ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா இந்த வாஷிங் மிஷின் அப்படிங்கறதுல நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் லெட்டரை கேபிட்டல் லெட்டர்ல போடுறேன். கேபிட்டல் லெட்டர் அந்த டெக்ஸ்ட்ல கூட வந்துருச்சு. ஸ்பெல்லிங் செக்லாம் பார்க்கல. அது ஜிக்கு பதிலாக ஜஸ்ட் இந்த இடத்துல இப்படி போட்டுறேன். நமக்கு வேல்யூ காமிக்கிற பாருங்க. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல வாஷிங் மிஷின்ங்கிற இடத்துக்கு பக்கத்துல நான் ஸ்பேஸ் இதுல விடல, ஆனா இங்க நான் ஸ்பேஸ் விட்டு டைப் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால நமக்கு வந்து இந்த இடத்துல கவுண்ட் பண்ணாம வெறும் 0ன்னு காமிக்குது. ஸோ இந்த இடத்துல ஸ்பேஸ் விட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கவுண்ட் பண்ணி காமிச்சிரும். ஸோ அந்த ஸ்பெல்லிங் அப்படிங்கறதும் இதுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒண்ணு. ஏன்னா அதை போய் ஒரு சர்ச் பண்ணி எடுக்கிறப்ப நம்ம வந்து அக்யூரேட்டா நம்ம வந்து கொடுக்கணும். ஓகேவா?
இந்த கவுண்டிப் ஃபார்முலாவும் சம்மிப் ஃபார்முலாவும் நம்ம ஒரு எந்த ஒரு இடத்துல ஒரு சேல்ஸ் டேட்டா யூஸ் பண்ணி நம்ம வந்து போட்டுக்கலாம். நம்ம ஒரு சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவாவோ இல்ல சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்ல எந்த ஒரு இடத்துல இருந்தாலும் நமக்கு வந்து இது அதிக அளவுல வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒண்ணு. எக்ஸல்ல ரொம்ப ரொம்ப இது வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபார்முலா. இதை அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு முன்னாடி சேனலை மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.